எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம். அதாவது சற்று முன் பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் குறித்து ரஜினி அவர்கள் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கிற ஒரு குறிப்பிட்ட தகவல் இப்போ சோசியல் மீடியாக்களில் மிக பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டுருக்கு. இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை ரஜினி ரசிகர்கள் மிக பெரும் அளவுக்கு பரபரப்பாக ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்னப்பா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தளபதி விஜய் பற்றி சொல்லிட்டாரு அப்படின்னு அதிர்ந்து போய் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது என்ன விஷயம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். உண்மையை சொல்லப்போனால் ஒவ்வொரு தளபதி ரசிகர்களும் ரஜினி ரசிகர்களும் இன்றைக்கி இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி என்ன ஒரு விஷயத்தை ரஜினி அவர்கள் விஜயை பார்த்து சொன்னார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுக்க தெரிஞ்சுக்கிட்டு, இரண்டாவதாக என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் தெரிந்தவுடனே தளபதி விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத பற்றியும் தெரிந்து கொள்ள போகிறோம். ரஜினி அவங்க இப்படிப்பட்ட விஷயத்தை விஜய் பார்த்து சொன்ன உடனே இதை தெரிந்து கொண்ட தளபதி விஜய் அவர்கள் என்ன சொன்னார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, நாம் தெரிந்து கொள்ள போகிற கடைசி விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரசிகர்கள் சமூக வலைத்தளங்களில் இதை பற்றிலாம் என்ன சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, ரஜினியை பற்றி என்ன சொல்கிறாங்க, விஜயை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க நேயர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. நேயர்களே, நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ என்ன ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்முடைய தமிழகம் முழுக்கவே ரொம்ப இப்போ பரபரப்பாக இருக்கிறது எலெக்ஷன் தான் ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்குது. எந்த அளவுக்கு பரபரப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே சிறு வயது பசங்க முதல் பெரிய வயது வரைக்கும் எல்லாருமே இந்த எலெக்ஷனை சீரியஸாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த அளவுக்கு திடீர் மாற்றம் எதனால் ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க தளபதி விஜய் தான் காரணம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இதற்கு முன்னாடி வரைக்கும் எத்தனையோ எலெக்ஷன் நடந்திருக்குது. ஆனால் இப்போ பேசுகிற மாதிரி சிறு வயது பசங்க கூட எலெக்ஷன் ரிசல்ட் என்ன வரும்னு சொல்லிட்டு ஆர்வலாக காத்துட்டு இருக்கிற மாதிரி இது வரைக்கும் எந்த ஒரு எலெக்ஷன்லையுமே யாருமே காத்துட்ருல. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு எலெக்ஷன் தளபதி விஜய் அவர்களால் ஒரு வயசு குழந்தையிலிருந்து 90 வயசு முதியவர் வரைக்கும் எல்லாருமே இதை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் நம்முடைய தமிழகத்தில் இப்படிப்பட்ட ஒரு எலெக்ஷன் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஹிந்திக்கு எதிரான போராட்டம் நடக்கும்போது அப்போ இந்த மாதிரி நடந்திருக்கலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா, மீண்டும் இப்படிப்பட்ட ஒரு புரட்சி நம்முடைய தமிழகத்தில் வந்ததுக்கு முக்கியமான காரணம் தளபதி விஜய் அவர்கள் தான். தளபதி விஜய் அவர்கள் 2026 வெற்றி பெற்றாலும் வெற்றி பெறலைனாலும் இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை தமிழகத்தில் ஏற்பட்டதுக்கு முக்கியமான ஒரே ஒரு காரணமாக அவர் தான் இருக்கிறார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இப்படி இருக்கிறப்ப ரஜினி அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவர் அரசியலுக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருந்து வராமல் போனது அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு அதிர்ச்சியை ரஜினி ரசிகர்கள் மட்டும் கிடையாது, பொதுவாகவே தமிழக மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருந்துச்சு. எல்லாருமே இத்தனை வருஷமாக வரேன்னு சொல்லி கடைசியில் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீங்களே, இத்தனை நாளாக உங்களுடைய ரசிகர்களை இப்படி ஏமாற்றிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் நாள்பட என்ன சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா, அட்லீஸ்ட் நீங்கள் வராமல் போனது நல்லது, நீங்கள் ஒரு 10% வாக்கை பிரிச்சுட்டு போய் மீண்டும் திமுகவை ஆட்சியில் அமர வைக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் வராமையே இருக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் மீண்டும் 2021 திமுக தான் ஆட்சிக்கு வந்துச்சு அப்படிங்கிறதும் ஒரு நிதர்சனமான உண்மை. இப்படியெல்லாம் இருக்கும்போது நேயர்களே, இப்படிப்பட்ட ஒரு நிதர்சனமான உண்மைகள்லாம் இருக்கும்போது இன்றைக்கி ஆதவ் அர்ஜுனா ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை சொல்லியிருந்தார். இதுதான் இப்போ தமிழகத்தில் புரட்டி போட்டிருக்கு அப்படின்னு. ஆதவ் அர்ஜுனாவை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது ஒருவேளை அவர் டிஎம்கேவால் அமைக்க வைக்கப்பட்ட கைக்கூலியாக இருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் நம்ம எல்லாருக்குமே இருக்கத்தான் செய்யுது. ஏன்னா இது வரைக்கும் அவர் பேசின பேச்சுக்கள் எல்லாமே டிவிகேவுக்கு எதிராக தான் முடிஞ்சிருக்கு. அவர் பேசின பேச்சுக்களால் டிவிகேவுடைய வாக்கு வங்கி ஒவ்வொரு சதவீதமாக குறைஞ்சிக்கிட்டு போயிட்டே தான் இருக்குது. இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்துக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். என்னென்னா, விஜய் அவர்கள் இந்த மாதிரி சைக்கிளில் டிஎம்கே கலர் கொண்ட சைக்கிளில் வந்தார், அதன் மூலமாக டிஎம்கேக்கு ஆதரவு தெரிவித்தாருங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அதிர்ச்சி எல்லார் மத்தியிலுமே ஏற்படுத்தியிருந்துச்சு. என்னடா இப்படி சொல்கிறாரு அப்படின்னு. அப்பயே சில விமர்சனங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு, ஒருவேளை இவர் டிஎம்கே ஆளாக இருப்பார்னு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில நாட்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரஜினி அவர்கள் எலெக்ஷனுக்கு எதனால் வராமல் போயிட்டார், இவங்க திமுகவுடைய பயம் காட்டுற, திமுகவுக்கு பயந்துட்டு தான் ரஜினி அவர்கள்
அவர்கள் எலெக்ஷனுக்கு வராமல் போயிட்டாரு. ஆனால் எங்கள் தலைவர் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. இவர் என்னதான் தளபதி விஜய் அவர்களை புகழ்கிற மாதிரி பேசினாலும் ரஜினி அவர்களை தாக்கி பேசுனதுனால ரஜினி அவர்களுக்கு ரஜினி ரசிகர்கள் மூலமாக 10% ஓட்டு உறுதியாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாருடைய அரசியல் நிபுணர்களுடைய கருத்து. இவர் இப்படி பேசுனதுனால பார்த்தீங்கன்னா அந்த 10% ஓட்டும் மீண்டும் டிவிகேக்கு எதிராக திரும்புறதுக்கான வாய்ப்புகள் நிறைய ஏற்படுத்தி இருக்கிறாரு. இதனால தான் இப்போ எல்லாரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, டிஎம்கேவால் அனுப்பப்பட்டவராக இருப்பாரா ஆதவ் அர்ஜுனாங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படிலாம் இருக்கிறப்ப ரஜினி அவர்கள் ஆதவ் அர்ஜுனா சொன்ன விஷயத்துக்கு பதில் கொடுத்துருக்காரு. ஆனால் இதில் முக்கியமான அதிர்ச்சிகரமான விஷயம் என்னென்னா, ரஜினி அவர்கள் யாருடைய பேச்சுக்குமே பதில் கொடுக்கவே மாட்டார். எப்பயுமே அமைதியாக போயிடுறது தான் ரஜினியுடைய வழக்கம். சீமான் அவர்கள் எத்தனையோ விஷயம் வந்து ரஜினி அவர்களை பற்றி பேசியிருக்காரு. இன்னும் எத்தனையோ பேர் வந்து ரஜினி அவர்களை பற்றி ரொம்பவே கேவலமாக விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் ரஜினி அவர்கள் அதுக்கு எந்த ஒரு பதிலடியுமே கொடுக்க மாட்டார். ஆனால் ஆதவ் அர்ஜுனா சொன்ன விஷயத்துக்கு வந்து தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு பதில் கொடுத்துருக்காரு. அதை என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னா, காலம் வந்து பதில் சொல்லும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். இது வந்து மிக பெரும் அளவுக்கு சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்துச்சு. எதனால் இவர் வந்து இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு, இதன் மூலமாக ரஜினி ரசிகர்களை டிவிகேக்கு எதிராக திருப்புறாரா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படிலாம் இருக்கும்போது நேயர்களே, இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட தகவல் மிக பெரும் அளவுக்கு வைரலாக பரபரப்பாக போயிட்டுருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஜினி அவர்கள் தளபதி விஜய் குறித்து சொன்னதாக ஒரு குறிப்பிட்ட விஷயம் மிக பெரும் அளவுக்கு பரபரப்பாக போயிட்டுருக்கு. அந்த ஒரு குறிப்பிட்ட தகவலில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஜினி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த குறிப்பிட்ட தகவலில் சொல்லப்பட்டிருக்குதுன்னா, அவர் வந்து விஜய் அவர்களை நான் வந்து என்றைக்குமே விஜய் வந்து நான் என்னுடைய எதிரியாவோ இல்லை விஜய் வந்து அரசியலை தோற்கணுமோ நான் நினச்சது கிடையாது. 1000 இருந்தாலும் விஜய்க்கு என்னுடைய மகன் வயசு இப்போ இருக்கும். விஜய் வெற்றி பெறுறது அப்படிங்கிறது நான் வெற்றி பெற மாதிரி தான் பார்ப்பேன். நான் வந்து இந்த வாழ்க்கையில், இந்த அரசியல் வாழ்க்கையிலையும் சரி இல்லை என்னுடைய வாழ்க்கையிலையும் சரி, தோற்று போனதுக்கு முக்கியமான காரணமாக நான் பார்க்கறது வந்து சிகரெட்டு தான். ஒருவேளை அந்த சிகரெட்டுங்கிறத நான் தொடாமல் இருந்திருந்தேன்னா என்னுடைய வாழ்க்கையில் உச்சத்தை நான் தொட்டிருப்பேன். இன்றைக்கி இருக்கிறத விட பல மடங்கு உச்சத்துக்கு நான் போயிருப்பேன். அந்த ஒரு சிகரெட்டு தான் என்னுடைய வாழ்க்கையை கெடுத்துச்சு. ஆனால் இந்த மாதிரி எந்த ஒரு கெட்ட பழக்கமே இல்லாத விஜய் அவர்கள் என் மகன் வயசு உள்ளவன் கண்டிப்பாக வந்து மிக பெரும் அளவுக்கு வெற்றி அடையணும் வாழ்க்கையில். அப்படி அவன் வெற்றி அடையிறது ஒரு தகப்பனாக நான் பார்க்குறதுக்கு உண்மையாலும் சந்தோஷப்படுவேன். எல்லாரும் வந்து எனக்கு விஜய்க்கு எதிரானவன் நான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என் மனதளவில் அப்படி நான் நினச்சதே கிடையாது. விஜய் ஜெயிக்கிறது, என்னுடைய துறையிலேயே இருந்த ஒருத்தன் ஜெயிக்கிறது அப்படிங்கிறது நான் ஜெயித்த மாதிரி தான். என்னுடைய ஆதரவு என்றைக்குமே விஜய்க்கு எப்பயுமே இருக்கும் அப்படின்னு ரஜினி அவர்கள் சொன்னதாக ஒரு குறிப்பிட்ட தகவல் வந்து சோசியல் மீடியாக்களில் பரவிட்டு இருக்குது. இது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில முக்கியமான வட்டாரங்கள் இது உண்மையான தகவல் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நேயர்களே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? தளபதி விஜய் அவர்களுடைய டிவிக்கே வந்து இந்த 2026 வெற்றி அடையணும்னு நினைக்கிறீங்களா? இல்லைப்பா, நாங்கள் 75 ஆண்டு கால கட்சியான திமுக வந்தால் சரி, இல்லைன்னா அதிமுக வந்தால் சரி, ஆனால் டிவிக்கே மட்டும் வரக்கூடாது. அவர்லாம் ஒரு நடிகர் தானே, அவருக்கு நாங்கள் எப்படி ஓட்டு போடுவோம்? ஆனால் நாங்கள் ஊழல் பண்ணவருக்கு ஓட்டு போட்டு அவங்கள கொண்டு வருவோமா? உங்களுடைய கருத்துக்கள்லாம் என்ன? கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸை மறக்காமல் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.